மிராக்கிள் அகாடமி ஆஃப் பைபிள் ஸ்டடீஸ், அதுக்கு அவர் சேர்மனாக இருக்கிறார். கர்த்தருக்கு அருமையான 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தலைமை போதருக்கு மிக நெருங்கிய நண்பர். கர்த்தர் தாமே இன்றைக்கு அவரை கொண்டு பேச போகிறார். எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாக அவர்களை நாம் வரவேற்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். விசேஷமா இந்த சபையினுடைய தலைமை போதக டி மோகன் அவர்களை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூட இணைந்து ஊழியத்தை செய்கிற தேவ ஊழியர்களுக்கும் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அதி சீக்கிரத்தில் வருகிற இயேசுப்பா நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் எனக்காக இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்றைக்கு இருந்த பல ஆயிரங்களுக்கு இந்த நாளை கிடைக்காம இருக்கும் போது கர்த்தர் இன்றைக்கு இந்த நாளை உனக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா. நேற்றைக்கு இருந்த அநேகர் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. நேற்றைக்கு சமாதானமா சந்தோஷமா இருந்த அநேகர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நீ நான் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். கரங்களை தட்டி இந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்ல முடியுமா? இந்த பலனை கொடுத்த, இந்த ஆரோக்கியத்தை கொடுத்த, இந்த சமாதானத்தை கொடுத்த, இந்த சந்தோஷத்தை கொடுத்த தேவ அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உன் நடுவில் கிரியை செய்யும்படியாக அவர் வல்லமையாய் எழுந்திருந்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. இந்த இயேசப்பா எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் இருப்பது. ஆமென் சொல்லுங்க. இந்த இயேசப்பா எங்கெல்லாம் பிரசங்கிச்சிருக்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? இந்த நாளில் நம்முடைய இயேசப்பா விருந்தாளியாய் வந்திருக்கிறார் நம் நடுவில். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்த ஒருவனை என் ஆண்டவர் வெறுமையாய் அனுப்புறதில்லை ஐயா. எந்த சூழ்நிலையாயிருந்தாலும், எப்படிப்பட்ட பாதையில நடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார் ஐயா. தாய் தகப்பன் மறந்தாலும், உற்றார் உறவினர் மறந்தாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் ஐயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை ஐயா. ஹல்லேலூயா. அப்படி என்றா இன்றைக்கு கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீயா வரல, கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறா. இன்னைக்கு நீயா வரவில்லை, இன்னைக்கு கர்த்தர் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஐயா. இதோ ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட என்ன கேட்கிற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னை ஒரு சரித்திரத்தை மாற்றும்படியாக, உடைய வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு எல்லாம் புதியதை கர்த்தர் கொடுக்க போறார் ஐயா. இன்றைக்கு எல்லாம் புதியதை கொடுக்க போறார் ஐயா. இருளான சரித்திரங்களை என் ஆண்டவருக்கு மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? இருளான வாழ்க்கையை ஆண்டவருக்கு மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறதான ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு சில காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில, அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கும் இருந்த நல்ல உறவை உங்கள் நடுவிலே நான் சொல்ல கடந்து வந்திருக்கிறேன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா செய்ததான சில காரியங்கள், எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. எத்தனை பேருக்கு விசுவாசிக்க முடியும்? நான் செய்ததெல்லாம் இன்னைக்கு வாய்க்கும் ஐயா. நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் ஐயா. நான் செய்கிற ஊழியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் ஐயா. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் ஐயா. ஹல்லேலூயா. என்னுடைய கல்வி அறிவில கர்த்தர் அற்புதத்தை செய்வார் ஐயா. என்னுடைய எதிர்காலத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எத்தனை பேருக்கு வருது ஐயா? அந்த தேவ மனுஷன் எடுப்போம் வேதம், திருப்புவோம் வசனம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ள. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிப்போம். இந்த எசேக்கியா எஸ் கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி எஸ் அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்துல சொல்லுங்க ஆமென். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த தேவ மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது. விசுவாசத்துல சொல்ல ஆமென். அந்த தேவ மனுஷன் செய்த காரியம் வாய்த்தது என்றா, இன்றைக்கு நீயும் நானும் செய்ய போற காரியம் வாய்க்க போகிறது ஐயா. அல்லேலூயா. நீண்ட நாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை
இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க விரும்பினது வரப்போகுது ஐயா. இன்னைக்கு நீங்க விரும்பினது வரப்போகுது ஐயா. உன்னுடைய குடும்பத்தில் நீ எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயோ, நீண்ட நாளாய் காத்திருக்கிறியா, இருதயம் இழைத்து போச்சுதா, ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு முன்பாக சொல்லுகிறது என்னவென்றா, நீ விரும்பின காரியத்தை என் ஆண்டவர் வாய்க்க செய்ய போகிறார் ஐயா. அல்லேலூயா. அவன் செய்ததெல்லாம் வாய்த்ததையா. என்ன ஆண்டவர் செய்யும்? சில வசனங்களை, சில காரியங்களை நாம் பார்ப்போம். அவன் செய்தது எல்லாம் வாய்க்கணும்னு சொன்னா, முதலாவது கர்த்தருடைய காரியங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான், தன் இருதயத்தை கொடுத்தான். தேவன் பிரியப்படுகிற காரியங்களை அவன் செய்ய முன் வரும்போது அவன் செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றா இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள் அவர் விரும்புகிற காரியங்களை சரியாய் செய்யும் போது நாம் செய்கிற காரியம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென் சொல்லு. ஆண்டவர் எப்போது நம்மோடு கூட தான் இருக்கிறார் ஐயா. நம்முடைய ஜெபத்துக்கு முன்னாடி தான் இருக்கிறார், நம்முடைய குடும்பத்துல தான் இருக்கிறாரு, நம்முடைய தலைமுறையோடு கூட தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்குதா? நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் என் ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரா? ஹலோ, எவ்வளவோ காலமா உபவாசிக்கிறோம், எவ்வளவோ காலமா ஜெபிக்கிறோம், ஆனா பதிலே என்று இருக்கிறீங்களா? பதிலே வரையிலன்னு இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் இன்றைக்கு உங்க சரித்திரத்தை மாற்றணும். ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லு. விசுவாசத்துல நான் ஜெபித்து பதில் இல்லை, நான் உபவாசித்து பதில் இல்லை, நான் ஊழியத்தை செய்கிறேன், நான் ஆராதனை செய்றேன், கர்த்தருக்காக தியாகம் பண்ணுகிறேன், கொடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனா பதில் இல்லையே. எஸ், ஐ கேன் சேலஞ்ச் டுடே. காட் இஸ் கிவ் டு ஆன்சர். ஆமென் சொல்லு. ஆண்டவர் பதில கொடுக்க வந்திருக்கிறார் ஐயா. அந்த மனுஷன், தேவ மனுஷன் என்ன செய்தான்? 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியர். அவன் என்ன செய்தான்? ராஜ்யம், யூதா தேசத்தினுடைய ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய நாம மகிமைக்காக ராஜரீகம் பண்ண வரும்போது முதலாவது அவன் என்ன செய்தான்? என்ன எழுதி இருக்குது? முதலாவது அவன் என்ன செய்தானா? தேவனுடைய ஆலயத்தின் வாசல்களை என்ன செய்தானா? கதவுகளை திறந்தான். பாருங்க ஐயா, என் ஆண்டவர் எதை பிரியப்படுகிறாரோ அதை செய்வதற்காக தேவ மனிதன் முன்னுக்கு கடந்து வருகிறான் ஐயா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ மனுஷனுக்கு தெரியும் கர்த்தர் எதை விரும்புகிறார். ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. பிரதான ஆசாரியர்களும் லேவியர்களும் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தார்கள். தேவன் இறங்கி ஏறிக்கொண்டிருந்தார். ஜனங்களுடைய ஆராதனை அங்கீகரித்தார். ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா காலங்கள் போன பிற்பாடு தேவாலயத்தினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தது ஐயா. இன்றைக்கு அநேகருடைய இருதயமாகிய கதவுகள் அடையப்பட்டிருக்கிறது ஐயா. ஒரு காலத்தில் ஆண்டவருக்காய் எழும்பினேன், ஒரு காலத்தில் ஆண்டவருக்காய் ஓடினேன், ஊழியத்தை செய்தேன், வைராக்கியத்தை பாராட்டினேன். ஆனா இன்றைக்கு அநேகருடைய கதவுகள் அடையப்பட்டிருக்கிறது ஐயா. தேவனுடைய ஆலயம் அடையப்பட்டிருந்தது. ஆனா தேவ மனிதனாய எசேக்கியா ராஜாவா எழும்பும் போது முதலாவது அவனுடைய இருதயம் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தது ஐயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய இருதயம் எங்கே ஐயா இருக்குது? இன்னைக்கு நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது? இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்? தேவ மனிதன் போனான், தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் ஐயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய இருதய கதவுகளை திறப்பீங்கன்னு சொன்னா என் ஆண்டவர் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்வார் ஐயா. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதய கதவுகளை திறந்து கொடுக்கும் போது என் ஆண்டவர் அதுக்குள் பிரவேசித்து நீ நினையாதது நீ அறியாததுமான பெரிய காரியங்களை என் ஆண்டவராய் இயேசு இன்றைக்கு செய்வதற்காய் அவர் ஆயத்தமாய் வந்திருக்கிறார். நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? கபாஷாந்தாரா ரிகாமானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம்முடைய வாசல்கள் அடையப்படுகிறது ஐயா. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எவ்வளவு காலம் விழுந்து எழுந்திருச்சு இந்த வாழ்க்கை செய்வோம்? வேண்டாம்.
கமான், திரும்பி வந்து இருதயமாகிய கதவை திறந்து ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுப்போம் ஐயா, நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போம் ஐயா. வேத வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 3:17 என்ன சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவனை யாரு கெடுப்பார்? தேவன் கெடுப்பார். நம்ம கெட்டு போய் இருக்கிறோம் ஐயா. யார் நம்மளை கெடுத்தது? யாரு? ஏற்கனவே நம்ம யாருக்குள்ள இருந்தோம்? ஆண்டவருக்குள்ள இருந்தோம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஆண்டவரை விட்டு வெளியே போயிட்டோம் ஐயா. துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், கடன்கள், கடபாரங்கள், வியாதிகள் நம்மளை சுற்றி நெருக்குது ஐயா. ஏன்? கமான் சொல்லுங்க ஐயா. நம்மளும் ஆண்டவருக்காக தானே வாழ்ந்தோம், நம்ம ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்தோம், விசுவாச வாழ்க்கை செய்தோம். இன்னைக்கு நமக்கு ஏன் ஐயா சோதனை? ஏன் நமக்கு இந்த பிரச்சனை? ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை செய்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. நம்ம எல்லாம் ஆச்சரிய சின்னமாய் வாழ வேண்டிய நாம் இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கிறோம். காரணம் என்ன? வேதமா, ஊழியமா, ஊழியக்காரர்களா, இல்ல ஆண்டவரா? இல்ல நாம் தான் செய்தோமா தப்புகள்? இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் வாசம் பண்ணப்பட்டதான தேவனுடைய ஆலயமாகிய இருதயம் இன்னைக்கு மூடப்பட்டதுனால அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போனவர்களாக இருக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய சபையே, நம்முடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தா என்ன எழுதி இருக்கிறான்? தேவனே கெடுப்பார். தேவனே யாருமே நம்ம எல்லாம் மற்றவங்க மேல நான் பழி போடுறோம். நான் சொல்றேன், யார் மேல பழி போடுறேன் ஐயா? கர்த்தர் நம்மளை முத்திர மோதிரமா வச்சுட்டாரு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டோம்? வெளியில போயிட்டோம். இப்ப யார் நம்மளை கெடுத்தது? யாரு? மனிதர்களா? இல்லவே இல்லை. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? உன்னுடைய சூழ்நிலையில இயேசு இன்றைக்கு இருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? உன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் என் இயேசு அப்பா உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? மறுபடியும் திரும்பி வர முடியும் என்றா, மறுபடியும் உன்னுடைய கதவுகளை திறக்க முடியும் என்றா, இந்த ஆண்டவர் பெரிய அற்புதத்தை இன்றைக்கு செய்வார் ஐயா. ஹல்லேலூயா. ஆலயம் திறக்கணும் ஐயா. ஆலயம் திறக்கப்பட வேண்டும் ஐயா. அற்புதம் நடக்கணும் விரும்புகிறதல்ல முக்கியம். அற்புதத்தை செய்வதற்காக ஆலயம் திறக்கப்படணும். ஆலயம் திறக்கப்பட்டாச்சு. என்ன பண்ணாச்சான்? ஆலயத்துக்குள்ள என்னெல்லாம் ஐயா இருக்குது? விசேஷமான பனிமூட்டுகள் இருக்குது ஐயா. ஆராதனை இல்லாத காரணத்தினால் ஆராதனை ஆலயத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. எப்போதுமே எரிந்து கொண்டிருக்கிற விளக்குகள் அணைந்து இருக்கிறது ஐயா. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டிருக்க வேண்டிய நாம் இன்னைக்கு அணைந்து இருக்கிறோம். மறுபடி ஆண்டவர் நம்மளை பத்த வைக்க வந்திருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? விட்டு போன அபிஷேகத்தை மறுபடி ஆண்டவர் கொடுக்க வந்திருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? விட்டு போன கிருபைகளை மறுபடி ஆண்டவர் ஒரு விசை கூட உனக்கு கொடுக்க வந்திருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? பத்தி இருந்த விளக்கு அணைந்து போனது ஐயா. இப்ப தூசி பிடிச்சிருக்குது. ஆண்டவருக்கு வருவதற்கு இடம் இல்லை. சமூகத்தின் அப்பம், அநேகருக்கு ஆசீர்வாதமா பாத்திரமா இருந்த நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? வெறுமையா இருக்கிறோம். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறோம் ஐயா. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறோம். தூசி பிடிச்சிருக்குது ஐயா. ஹல்லேலூயா. எப்போதுமே தூபம் ஏறெடுக்கப்படுகிறதான இடம் பாழாயிருக்குது, தூசி பிடிச்சிருக்குது. எப்போதும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் ஏறு எடுக்க வேண்டிய இருதயம் இன்றைக்கு உலக கவலைனாலும் உலக இச்சைனாலும் நிரம்பி இருக்கிறது ஐயா. ஆண்டவருக்கு மகிமைப்பட இடம் இல்லை. ஆண்டவர் நமக்குள்ள வர இடம் இல்லை ஐயா. என் ஆண்டவர் விரும்புகிறதான இந்த ஆலயம் இன்னைக்கு அடைப்பட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ சமுதாயமே, ஊழியர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறோம். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவர் நமக்காக வேண்டி பிதாவாகிய தேவனுடைய வலது வருஷத்துல உட்கார்ந்திருந்து உனக்காக எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் ஐயா. அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் ஐயா. ஒரு விசை கூட நம் மனம் திரும்புமானால், நாம் திரும்பி வருவோமானால் நிச்சயமா நம்முடைய கதவுகள் திறக்கப்படும். அதுக்குள் நம் ஆண்டவர் வாசம் பண்ணுவார் ஐயா. ஹல்லேலூயா.
என்ன செய்தான் அவன்? வாசல் கதவுகளை திறந்து, வாசிப்போம், எரிந்து போட்ட சகல பனிமூட்டிகளையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினோம், இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். பாருங்க, அங்க இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்தாங்க? பரிசுத்தப்படுது. நான் ஐயா எல்லா பனிமூட்டுகளையும் அதை பழுது பார்த்தான். எல்லாம் எப்படி இருக்குது, ஆலயம் எப்படி இருந்த ஆலயம் இன்னைக்கு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பழுது பார்த்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய இருதயம் தான் ஐயா இன்னைக்கு பழுது பார்க்கணும். அல்லேலூயா. என் ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறார்? நம்முடைய இருதயத்தில் ஐயா. நம்முடைய இருதயம் இன்னைக்கு பழுது பார்ப்போம் என்றால் நிச்சயமா இது ஒரு பரிசுத்த தூபமாய் நம்முடைய இருதயம் காணப்படும் ஐயா. கத்தி எறிகிற ஒரு இருதயமாய் மாறும் ஐயா. அநேகரை போஷிப்பிக்கிற அப்பமுள்ள இருதயமாய் நம்முடைய இருதயங்களை கர்த்தர் மாற்றுவார் ஐயா. ஹல்லேலூயா. அப்படி என்றா இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தை பழுது பாப்பா என்றா இன்றைக்கே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இருக்குது. ஆமென் சொல்லு. இன்றைக்கு அவனுடைய சரித்திரம் மாற்ற முடியும். ஆமென் சொல்லு. நம்முடைய இருதயமே நம்ம பழுது பார்க்காம இப்படியே நம்ம காலம் முழுவதும் வாழ்ந்தோம் என்றா நம்ம விரும்பினது வரவே வராதையா. நம்ம விரும்பினது வர வேண்டும் என்றா நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை கெடுக்காம அது பரிசுத்தப்படுத்தும் போது அவர் அங்கே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் வெளியில இல்ல வாசம் பண்ணுகிறது. இன்றைக்கு நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயத்தில் என் ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா, அவர் என்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் ஐயா. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் என் ஆண்டவர் நம்மை விட்டு போனா கூட நமக்கு தெரியுதில்லை ஐயா. அநேகர் இன்னைக்கு அந்நிய பாஷை தான் பேசுறோம், இன்னைக்கு ஊழியத்தை தான் செய்யறோம், அவர் நம்ம விட்டு போயிட்டாரு தெரியல. நான் சொல்லுகிறேன், நீ செய்ததெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னா இந்த ஆண்டவர் உனக்குள்ள இருக்க. நாம சொல்லு. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் உனக்குள்ள வந்தாதான் உன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் உனக்குள்ள இருந்தா நீ போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. நீ யார் இடத்துல நான் பேசுறீ, நீ பேசும்போதே சுகம் கிடைக்கும் ஐயா அவங்களுக்கு. அல்லேலூயா. நீ கையை வைக்கணும், ஜெபம் பண்ணடா, நீ சொல்லும் போது அவர்களுக்கு சுகம் அடையும் ஐயா. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்துல இருக்கிறவர்களோ. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவர்களும் பெரியவர் யாருக்குள்ள இருக்கிறார் ஐயா? எத்தனை பேருக்கு விசுவாசத்துல சொல்ல முடியும்? எத்தனை பேர் நம்பிக்கையில சொல்ல முடியும் அவர் எனக்குள்ள இருக்கிறார்? ஆமென் சொல்லு. எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும் ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு? அல்லேலூயா. நான் அவரை விட்டு போனால் அவர் என்னை விட்டு போக மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நல்ல தகப்பன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும், அவர் நேற்றும் இன்றும் என்றும். ஆமென். இந்த நல்ல தகப்பனை விட்டு மாறாம இருங்க. இந்த உலகம் உனக்கு சாதகம் அல்ல, உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உனக்கு சாதகம் அல்ல, உன்னோடு கூட பிறந்த சகோதரி சகோதரர்கள் உனக்கு சாதகம் அல்ல, உன் கூட ஊழியத்தை செய்கிறவர்களும் உனக்கு சாதகம் அல்ல. ஆனா உனக்காக வேண்டி அந்த கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி அங்க பலியாகி உன்னை மீட்டெடுத்த ஒரு தெய்வம், அவரே நம்முடைய நல்ல தகப்பன் ஐயா. அந்த தகப்பன் இன்னைக்கு உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லலாம். நீ செய்தது வாக்கியம் ஐயா, நீ செய்யறது வாக்கியம் ஐயா. இதுவரைக்கும் நீ செய்ததை விட பெரிய ஊழியத்தை செய்ய கர்த்தர் இன்றையிலிருந்து நம்ம அபிஷேகம் பண்ண போறார் ஐயா. நீ கத்தி எரியணும் ஐயா. அல்லேலூயா. அணைந்து போகிற விளக்காய் அல்ல, மங்கி எரிகிற விளக்காய் அல்ல, நீ பற்றி எரிகிற விளக்காய் மாறணும் ஐயா. கம் ஆன் ஜீசஸ் நேம். அல்லேலூயா. ரிகா மாஷாந்தர். ஹல்லேலூயா. அநேகருடைய ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஐயா. ஊழியத்தை செய்கிற அநேகரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ விட்டு போன ஊழியத்தை மறுபடியும் நீ எடுத்து செய்ய போறாய். ஆமென் சொல்லு. நீ ஆமென் சொல்லு. நீ விட்டு போன ஊழியத்தை மறுபடியும் செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்க போறார் ஐயா. அல்லேலூயா. குடும்ப பிரச்சனைனால, பிள்ளைகள் பிரச்சனைனால, பொருளாதார பிரச்சனையில நீ விட்டு போன ஊழியம் உனக்காய் காத்திருக்கிறது மறுபடியும் செய்யும்படியாய். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த பகுதியில் இருந்தாலும் ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரி பெற்றோர்களே, நீ விட்டு போன ஊழியத்தை மறுபடியும் ஒன்ன வச்சு செய்ய ஆண்டவர் வந்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. நீண்ட நாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை. ஆனா நீ என்ன விரும்பினியோ என் ஆண்டவர் அது வாக்கிய செய்ய போறார் ஐயா. எசேக்கியா செய்ததெல்லாம் ஆமென் சொல்லு. ஏன் உங்களை இந்த சபையில வச்சிருக்கிறாரு? எத்தனை இந்த பட்டணத்துல சபை இருக்குது, ஆயிரக்கணக்கில் சபை இருக்குது. இந்த சபையில ஏன் உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார்? why? what purpose? என்ன நோக்கத்தில் உன்னை இந்த சபையில வச்சிருக்கிறார்? நான் சொல்றேன், அநேக சபைகள் இருக்குது ஐயா.
ஆனா இந்த சபையில வைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென் சொல்லு. அநேக பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் யாரும் அவங்க என்ன பெத்தெடுக்கல. ஆனா என்னுடைய தகப்பன் தாய்க்கு தான் என்னை அவர் கொடுத்தாருண்டா. இந்த சபை தாய் தகப்பனுக்கு தான் உங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஐயா. ஆமென், அல்லேலூயா. என்னுடைய தகப்பனும் தாயும் என்னை நேசிக்கிறது போல மற்ற பிற பேரண்ட்ஸ் அல்லது பெற்ற தாயின் தகப்பன் என்னை நேசிப்பாங்களா? கவனமா கேளுங்க. இந்த சபையினுடையதான பாஸ்டருக்கும் பாஸ்டர் மனைவிக்கும் தான் ஐயா நீங்க பிள்ளைங்க. ஆமென் சொல்லுங்க ஐயா. ஹல்லேலூயா. அவங்க தான் ஐயா உங்களை பெற்றெடுத்து உங்களை வச்சிருக்கிறாங்க ஐயா. நீங்க அதுக்கு அவங்களுக்கு உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உண்மையா இருப்பார் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா நமக்கு அநேக சபைகள் இருந்தாலும் கர்த்தர் ஒரு இடத்துல நம்மளை வைத்திருக்கிறார் என்றா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஐயா. அல்லேலூயா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா, அந்த காரியத்தை சரியா செய்யணும்னு சொன்னா, கர்த்தர் நம்மளை எங்கே நிலைத்திருக்க வைக்கிறாரோ அங்கே உண்மையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லு. அங்கே உண்மையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லு. வெளியில உண்மையை கர்த்தர் பார்க்கிறதே இல்லையா. உடைய இருதயமாகி ஆலயத்துக்குள்ளே நீ உண்மையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லு. ஆமென். நீ இருதயமாகி ஆலயத்துக்குள்ள உண்மையா இருந்தா என்றா பரலோகமே உனக்காக இறங்கி வரும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகமே உனக்காக இறங்கி வரும் ஐயா. ஒரு நபருக்காக இந்த பரலோகம் இறங்கி வர முடியும் என்றா இத்தனை பேருக்காக எத்தனை சேனை அதிபர்களோடு கூட நம்முடைய ராஜாதி ராஜாவை இறங்கி வருவார் ஐயா. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் ஐயா. இந்த மனுஷன் செய்ததெல்லாம் வாய்த்தது. யார் செய்ததெல்லாம் வாய்த்தது? எசேக்கியா தேவ மனுஷன் செய்ததெல்லாம் வாய்த்தது. இன்றைக்கு நீ செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா முதலாவது உன் இருதயத்தை பழுது பார்க்க வேண்டும். உன் இருதயத்தை நீ பழுது பார்ப்பாய் என்றா நிச்சயமா இன்றைக்கு அவருடைய உள்ளங்கையில உன்னை வைக்கிறது மட்டுமல்ல, அவருடைய மார்பில தூக்கி அணைத்து சுமப்பாரையா. அல்லேலூயா, ஆமென். உன்னை யாரும் சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஏசப்பா அவருடைய மார்பில உன்னை சுமப்பாரையா. அல்லேலூயா. விழுந்து போறீங்களா? அவர் விழ வைக்க அனுமதிக்க மாட்டார் ஐயா. விழுந்தான் கிடக்குறீங்கன்னா திரும்பி வாங்க, அவர் உன்னை தூக்கி தோல்ல போட்டு சுமப்பார் ஐயா. ஆமென். 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரு ஆட்டுக்கு பின்னாடி போக முடியும்னா உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் வருவாரா வரமாட்டார்? நீ சொல்லையா. ஆமென் சொல்லையா. அந்த 99 ஆடையும் விட்டுட்டு ஒரு ஆட்டுக்காக என் ஆண்டவர் துடித்து போவார் என்றா இன்றைக்கு உனக்காக ஏசப்பா வருகிறார் ஐயா. கரங்களை தட்டி இந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்ல. இந்த ஏசப்பா என்னை உன்னை தேடி வந்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, எந்த முள்ளில் சிக்கி இருக்கிறாயோ, எந்த பாவத்தில் சிக்கி இருக்கிறாயோ, எந்த உலக இச்சல பற்றி இருக்கிறாயோ, அங்கிருந்து விடுவிப்பதற்காக, அங்கிருந்து உன்னை விடுவிப்பதற்காக என் ஏசப்பா வருகிறார் ஐயா. நீ முள்ளில சிக்கி இருக்க ஆண்டவர் அனுமதிக்கல. சிக்கி இருக்கிற இடத்துல இருந்து உன்னை விடுதலை செய்யும்படியாக ஏசப்பா வந்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. லேமா ஷாரு கபல பவுடரா. என் ஆண்டவர் உன் அருகில வந்து நிற்கிறார் ஐயா. அநேகருடைய இருதயத்தில் என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய கண்ணீருக்கு என் ஆண்டவர் பதில் தந்துகிட்டே இருக்கிறார் ஐயா. இது உங்களுக்கு சரித்திரத்தை மாற்றுகிற ஒரு நாளா இருக்கிறது ஐயா. உன் வாழ்க்கை பாதையை மாற்றுகிற ஒரு நாளா இருக்கிறது ஐயா. இருளை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு நாளா இருக்கிறது ஐயா. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தில் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஐயா. இன்றைக்கு வர வேண்டிய அநேகர், ஆனா இன்னைக்கு ஒன்ன விசேஷம் ஆண்டவர் கொண்டு வந்தாருண்டா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லு. விசுவாசத்துல சொல்லு, நம்பிக்கையில சொல்லு, சந்தோஷமா சொல்லு. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா அந்த தெய்வம் மனுஷன் செய்ததெல்லாம் வாய்த்ததுன்னா என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம செய்ய போறதெல்லாம் வாய்க்க போகுது. ஹல்லேலூயா. அவன் ரெண்டாவது என்ன செய்தான்? முதலாவது அவன் என்ன? தேவனுடைய ஆலயத்தை திறந்தான், பழுது பார்த்தான். ஆராதனைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆசாரியர்கள் வந்தார்கள், லேவியர்கள் வந்தார்கள். சபை முழுவதும் பரிசுத்தப்படுத்தி ஆராதனைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது, ஆராதனை இருக்குது, எல்லாரும் ஆராதிக்கிறாங்க. பாருங்க, அந்த தேவ மனுஷன் எவ்வளவு ஒரு விஷனோடு கூட, எவ்வளவு ஒரு தரிசனத்தோடு இருக்கிறான். ஜனங்க ஆராதிக்கிற ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்ல. ஆராதிக்கிற ஜனங்க எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. இதுதான் ஐயா ஊழியக்காரங்களாகிய எல்லா தேவ மனிதர்களும் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றா, ஆராதிக்கிற ஜனம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென் சொல்லு. ஆராதிக்கிற ஜனம் பட்டணத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும் ஐயா. அல்லேலூயா.
இப்ப எல்லாமே சரியா இருக்குது. நீங்க எல்லாருமே வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு எல்லாரும் ஆராதிச்சிருக்கிறீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க நான் ஆசீர்வாதமா இருக்கணும்? முன்னாடி பின்னாடி மேலே இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கணும்? நம்ம ஏன் வந்தோம் ஐயா இந்த நேரம்? ஏன் இந்த நேரத்தை ஆண்டவர் கை கொடுத்துருக்கிறோம்? எவ்வளவோ வேலைகள் இருக்குது, எல்லாத்தையும் விட்டு தெய்வ சமூகத்தில் வருவதற்கு நோக்கம் என்ன? ஹலோ, என்ன நோக்கம்? நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமே சொல்லு. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமே சொல்லு. என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமே சொல்லு. அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னு சொன்னா ஆராதனையினால கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்படின்னா ஆராதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஐயா. அந்த ஆராதனையோடு கூட என் ஆண்டவன் நிறுத்துறவர் அல்ல. இந்த தேவ மனுஷன் என்ன செய்தானாம்? 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி, அவர்களுக்காக என்ன செய்தானா? விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றார். ஆமென் சொல்லு. ஆராதனையோடு கூட முடிக்கல ஐயா. அந்த ஜனங்களுக்காக என்ன செய்தான் அவன்? ஆராதனைக்கு வந்தவங்களுக்கும் ஆராதனைக்கு வராத இருக்கிறவர்களுக்கும் ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரம் ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லு. இந்த பாரத்தை எத்தனை பேர் இன்னைக்கு ஏற்றெடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. ஜெபத்தினுடைய அறிக்கை நிறைய இருக்கிறது ஐயா. ஜெபந்தான் ஐயா ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில ஆராதித்த பிற்பாடும் அநேக நேரத்தில் நீ விழுந்து போக காரணம் என்னன்னா உன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை ஐயா. ஆராதிக்கிறோம், ஆனா மறுபடியும் என்ன செய்யறோம்? விழுந்து போறோம். ஏன் விழுந்து போறோம்? ஏன் சோர்ந்து போறோம்? ஏன் பலவீனற்று போறோம்? ஏன் தேவ சமூகத்தை விட்டு போகிறோம்? கமான், ஏன் ஐயா? பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த தேவ மனுஷனை பாருங்க ஐயா. கர்த்தருடைய ஜனம் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும்போது, இவ்வளவோ ஆராதிக்கும் படும்போது அவனுடைய இல்லத்தின் பாரம் என்ன தெரியுமா? வந்தவர்களுக்கு மட்டுமல்ல, வராத ஜனங்களுக்காக வேண்டி, அவருடைய பரிசுத்தத்துக்காக, அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக வேண்டி அந்த தேவ மனுஷன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. இந்த விண்ணப்பித்த நாவி உங்களுக்குள்ள வரும்போது இந்த உலகத்தில் 1000 அல்ல 10,000 உன் பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஜெபிக்கிற தேவ பிள்ளையாயிருந்தா, நீ ஜெபிக்கிற ஆண்டவருடையதான குடும்பமாயிருந்தா, நீ ஜெபிக்கிற ஜபத்திலேயே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் ஐயா. ஹல்லேலூயா. உன்னுடைய ஜபத்தினால என் ஆண்டவர் எல்லா சத்துனுடையதான கருவிகளையும் அவனுடைய தந்திரங்களையும் அவனுடைய சதி திட்டத்தையும் தாறுமாறாக்கி உன்னுடைய வழிகளை சரிப்படுத்தி கொடுப்பார் ஐயா. ஹல்லேலூயா. எப்போது? தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணும் போது. ஹல்லேலூயா. ஜபம் தான் ஐயா யுத்த களமே. கிறிஸ்தவ வாழ்க்கையில யுத்த களம்னு சொன்னா ஜபம் தான் ஐயா. அதான் யுத்த களமே. அங்கதான் ஐயா போராடுகிறோம். ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தில் ஜெயிக்கிறவன் தான் ஐயா கடைசி நாளில கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாம சொல்லு. அநேகர் ஆராதிக்க வருவாங்க, 1000 வருவாங்க, பல ஆயிரங்கள் வருவாங்க, ஆராதித்து போவார்கள். ஆனா கிறிஸ்துவை விட்டு சீக்கிரமாய் விலகி போக காரணம் என்னவென்றா தங்களுடைய வாழ்க்கையில ஜெபஜீவியம் இல்லை. ஒரு போராட்டமான ஜெபஜீவியம் இல்லை. இன்னை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆராதிக்கிறதோடு கூட முடிந்து விடாதபடி, ஆராதனையோடு கூட நிறுத்தி விடாதபடி ஜெபத்துக்காக உங்க இருதயத்தை கொடுக்கணும் ஐயா. போராடி ஜெபிக்கிற ஆவிக்காக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்காக, சபைகளுக்காக, பட்டணங்களுக்காக, தேசங்களுக்காக நீ ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஐயா. எத்தனை பேருடைய இருதயம் இன்னைக்கு திறக்கப்படுது? ஆமென் சொல்லு. எத்தனை பேருடைய இருதயம் திறந்தது? ஆமென் சொல்லு. அந்த ஆலயம் ஜப ஆவியினால ஒரு ஜப தூபம் எப்போது உங்க இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுவதே என் ஆண்டவர் விரும்புகிறார் ஐயா. ஹல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கும் விதவைகளையும் கர்த்தர் ஆதரிக்கிறார் என்றா அதிலும் மேன்மையாய் கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆதரிக்க என் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. ஆராதனையோடு கூட நின்று விடாதபடி என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஜப ஆவியினால பற்றி பிடிக்கப்பட்டவர்களா ஜபத்துக்கு உங்க வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை கொடுப்பீங்க. பிறருக்காக ஜபத்துக்கு பரிந்து பேச முடியும் என்றா நிச்சயமா என் ஆண்டவர் உன் எல்லைகளை பெரிதாக்குவா,
உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக செய்வார். அல்லேலூயா. பிறருக்காக ஜெபித்தான் யோப் என்ற தேவ மனுஷன். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை இன்றைக்கு நீ பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு இருதயம் உனக்குள்ள வந்தாலே போதும், உன் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பை என் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க ஜெபிப்பதற்கு? எத்தனை பேர் வைராக்கியமா ஜெபிக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் உபாசம் பண்ணி ஜெபிக்க விரும்புகிறீங்க? தேவ மனுஷனாகிய ராஜாவாக இருந்தா என்னையா, ராஜ பதவியை கொடுத்த தேவனுக்கு முன்பாக என்னை சாஸ்தாங்க ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. என் தகப்பனுக்கு தாக்கி என்ன ராஜாவை அபிஷேகம் பண்ண முடியல. என்னை கூட பிறந்தவங்களுக்கு இந்த ஸ்தானத்தில் என்ன கொண்டு வர முடியலையா, ஆனா என்னை ராஜாவாக்குன தேவனுக்கு முன்பாக என்னை இருதயத்தை மட்டுமல்லையா, என்னையே ஒப்பு கொடுப்பேன் ஐயா. இன்றைக்கு உனக்காக வேண்டி கடைசி சொட்டு ரத்தமர சிந்தி உனக்காக பாடுகள் அனுபவித்து 3 ஆண்டுகளால் தங்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேருக்கு மனதார நேசிக்க முடியும், விசுவாசிக்க முடியும், அவருக்குள்ளே ஒப்பு கொடுக்க முடியும்? அங்கதான் ஐயா ஜீவன் இருக்குது, அங்கதான் ஐயா விடுதலை இருக்குது, அங்கதான் ஐயா அற்புதம் இருக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், மருந்தால் முடியாதது, மருத்துவரால முடியாதது இயேசுவால முடியுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மருந்து தோத்து போயிரும் ஐயா, மருத்துவர்களும் தோற்று போயிருவாங்க, ஆனா இயேசப்பா ஒருபோதும் தோற்று போக மாட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பல லட்சங்கள் கொண்டு டாக்டர்கிட்ட கொடுப்போம், கொடுங்க, ஆனா பூரணமான சுகம் கிடைக்குதா? ஹலோ, பூரணமான சுகத்தை கொடுக்கிற ஒரு டாக்டர் உலகத்தில் இருக்கிறாரா ஐயா? ஆனா பூரணமான சுகத்தை கொடுக்க ஒரே ஒரு டாக்டர் கிளையாதிலே வைத்தியனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. அவர் பூரண சுகத்தை கொடுக்கிறவர் ஐயா. இந்த ஆண்டவருக்காக வைராக்கியத்தை பாராட்டினா ஆண்டவர் உனக்காக வைராக்கியத்தை பாராட்டுவார் ஐயா. அல்லேலூயா. நீ பேச வேண்டிய இடத்தில் அவர் பேசுவார், நீ போக வேண்டிய இடத்தில் அவர் போவார், உனக்காய் திறக்க வேண்டிய வாசல்கள் அவர் போய் திறப்பார் ஐயா. கமான். எஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ அவருக்காய் கொடுத்தா அவர் உனக்கு முன்னாடி போவார் ஐயா. நீ திறக்க வேண்டாம், பிரயாசப்பட வேண்டாம், அவர் உனக்காய் பிரயாசப்படுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சட்டம் ஐயா இயேசப்பா முன்னாடி நிக்க முடியும்? எந்த ராஜாக்களுக்கு இயேசப்பா முன்னாடி நிக்க முடியும்? ஹலோ, சட்டத்தை உண்டாக்க முடியும், ராஜாக்களை எழுப்ப முடியும், ராஜாக்களை மாற்ற முடியும், அதிகாரியை எழுப்ப முடியும், அதிகாரிகளை நிர்மூலமாக்க முடியும். ஏன் தெரியுமா? சர்வதிகாரம் உள்ள ராஜாதிராஜன் ஏசப்பா நம் நடுவில் இருக்கிறார் ஐயா. எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. நம்முடைய அப்பன் பெரியவராய் இருக்கிறார். 1000 அல்ல 10000 உன் பக்கத்தில் விழுவாங்க ஐயா, விழட்டையா, விழட்டையா. ஆனா வெற்றி யாருக்கு? யாருக்கு வெற்றி? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது போதாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? வெற்றி நிச்சயம். ஆமென். அவன் செய்ததெல்லாம், அவன் செய்ததெல்லாம், இன்னைக்கு நீ செய்ததெல்லாம், பக்கத்தில் இருக்க கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நீ இங்க செய்யறதெல்லாம் வாய்க்க போகுதா? எஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ். டுடே கம் ஆன். போதாது, போதாது, போதாது. சொல்லுங்க விசுவாசத்துல, நீ செய்யறதெல்லாம். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா செய்ததெல்லாம் வாய்த்ததென்றா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சத்தத்தை கேட்கிற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ செய்ததெல்லாம் வாய்க்க போதையா. அவன் வாசலை திறந்தான், ஆராதனை ஆரம்பித்தான், ஜனங்கள் ஆராதித்தார்கள், அவன் பரிந்து பேசினான், ஜெபித்தான். அதோட நிறுத்திடுதா? நோ. அடுத்த கட்டத்தில் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறான். கவனமா கேளுங்க. நீங்க எல்லாருமே ஆராதிக்கிறீங்க, நீங்க எல்லாரும் ஆராதிக்கிறவங்க, ஆனா நீங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்க. ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், நீங்க எல்லாருமே ஜெபிக்கிறவங்க. ஆனா என்ன வரல? ஆசீர்வாதத்தினுடைய வாசல்கள் திறக்கல. நாள் முழுவதும் ஜெபிக்கிறீங்க, நாள் முழுவதும் ஆராதிக்கிறீங்க, ஆனாலும் இன்னைக்கும் தாரித்திரியத்தில் இருக்கிறோம், இன்னைக்கும் கடத்துல இருக்கிறோம், இன்னைக்கும் பிள்ளைக்கு பீசு கொடுக்க முடியாம இருக்கிறோம். ஏயா ஒரு திண்டாட்டமான வாழ்க்கை? ஏன் இந்த வறுமையின் வாழ்க்கை? ஏன் இந்த கஷ்டமான வாழ்க்கை? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் செய்கிறேன் என்று எத்தனை பேர் நீங்க கேள்விக்குறியா இருக்கிறீங்க? இந்த ஆண்டவருக்கு கண் இல்லையா? இந்த ஆண்டவருக்கு காது இல்லையா? என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? என்னை காண்கிறது இல்லையா? நான் உனக்கு சொல்றேன், எசேக்கியா என்ன செய்தான் தெரியுமா? ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக விசேஷமான சில காரியங்களை செய்தான். அதை சொல்லி முடிக்கிறேன். வாசிப்போம்.
2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனங்களை ஒருவர் வாசிக்கும். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராஜாவாகிய எசேக்கியாவும் தேவனுடைய ஆலய விசாரணைக்காரனாகிய அசரியாவும் பண்ணின கட்டளையின்படியே எகியேலும் அசிசியாவும் நகராத்தும் ஆசகேலும் எரிமோத்தும் யோசபாத்தும் ஏலியேலும் இஸ்மக்கியாவும் மாகாத்தும் பெனாயாவும் கொனனியாவின் கீழும் அவன் தம்பியாகிய சீமேயின் கீழும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். 12வது வசனம். அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும், கவனமா கேளுங்க, அவைகளில் என்னெல்லாம் கொண்டு வரணும் ஜனங்க? காணிக்கைகளையும். என்ன கொண்டு வரணும் ஜனங்க? காணிக்கை. வாயை திறந்து சொல்லுங்க ஐயா. இதுவரைக்கும் ரொம்ப உற்சாகமா இருந்தீங்க, இனி காணிக்கைகளையும். போதாது. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? இதுவரைக்கும் உற்சாகமா தான் இருந்தீங்க, இப்போ எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆலயத்துக்கு வரும்போது என்ன கொண்டு வரணும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொண்டு வரணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் அங்க ஒண்ணு இருக்குது ஐயா. ஆலயம் இருக்குது, ஆராதனை இருக்குது, ஜெபம் இருக்குது ஐயா, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாத வாசல்கள் திறக்கல. அப்ப இந்த தேவ மனுஷனுக்கு தெரியும், ஜனங்கள் ஆண்டவருக்காய் கொடுக்கும் போது கர்த்தர் இவர்களுடைய பலகணிகளை திறப்பார். அல்லேலூயா. நீங்க சின்ன சின்ன பலகணியை வச்சிருப்பாங்க, நீங்க அந்த சின்ன பலகணி திறந்தா போதும், என் ஆண்டவர் உனக்காக பெரிய பலகணிகளை திறப்பார் ஐயா. பெரிய பொக்கிஷ சாலை உனக்காக என்னை திறக்க போறார். ஆமென் சொல்லு. விசுவாசத்துல சொல்லு, நம்பிக்கையில சொல்லு. அல்லேலூயா. அடுத்து என்ன செய்தானா? வாசிப்போம். தசம பாகத்தையும். என்னத்த? தசம பாகத்தையும். ஹலோ, எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? போயிட்டீங்களா? ஆராதனை முடிக்கிற நேரம் ஆச்சு, போயிடாதீங்க. கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. காணிக்கைகள், தசம பாகங்கள், பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும், பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளிலும் உண்மையா எடுத்து வைத்தார்கள். எங்க? யாரு? ஆராதிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், ஆலயத்தை நேசிக்கிறவர்கள். இப்போ வந்த வருமானத்தினுடைய ஒரு பகுதியாக தசம பாகத்தை ஒரு வாரம் இந்த பக்கமும் இந்த பகுதியில் காணிக்க தனியாகவும் எடுக்கப்பட்டு வச்சிருக்கிறது. இதை தவிர ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், பயிர் வகை என்னெல்லாம் வருதோ எல்லா வருமானத்தினுடைய ஒரு பகுதியையும் பரிசுத்தமாக்கப்பட்டதெல்லாம் இப்ப எங்க வருது? இன்னைக்கு நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? தசம பாகத்தை எடுத்து, கவனமா கேளுங்க, 10,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னா எவ்வளவு தசம பாகம் கொடுக்கணும்? இந்த 1000 நோட்டை எடுத்து எத்தனையா கிழிப்போம் நம்ம? ஹலோ 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, 5 ஞாயிற்றுக்கிழமையும் காணிக்க போடணும், மிஷினரி ஊழியத்துக்கு கொடுக்கணும், சபை கட்டுற ஊழியத்துக்கு கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். அப்ப தசம பாகம் எவ்வளவு வருங்க? எல்லாரும் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேனே, உண்மையை சொல்லும்போது யாருக்குமே பாதம் இருக்காது. உங்களுக்கு சாதகமா பேசும்போது ஹல்லேலூயா சோத்திரம் எங்கிருந்து வருதுன்னு நதி போல புரண்டு வரும் ஐயா. நம்மளை தொடுகிற வார்த்தை வந்துச்சு தானேனா, மூச்சும் இல்லை, நாக்கும் இல்லை, சுவாசம் இல்லை. தயவு செய்து வாயை திறந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஏன் ஐயா நான் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறேன்? 1 10 கிழிச்சா எப்படி ஐயா ஆசீர்வதிக்கப்படுவேன்? கவனமா கேளுங்க. காணிக்க வைக்க வேண்டிய இடத்துல காணிக்க வைக்கணும், தசம பாகம் வைக்க வேண்டிய இடத்துல தசம பாகம் வைக்கணும். மற்ற என்னத்த ஃபெசிலிட்டி, ஓவர் டைம் வருது பாருங்க, அது தனியா வைக்கணும் ஐயா. இப்படி வைக்கும் போது ஐயா நம்மளை சுற்றி 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 தேவ தூதர்களை கொண்டு அவர் வேலி கட்டுவார் ஐயா. அல்லேலூயா. இந்த வேலிக்குள்ள ஒருவனை வருவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பாரா? நீ உண்மையா இருந்த கர்த்தர் உண்மையா இருப்பார். ஆமென் சொல்லு. நீ உண்மையா இல்லைன்னு சொன்னா, ஹலோ, அவர்களுடைய இருதயத்தை கெடுத்தது யாரு? ஹலோ, இந்த பொல்லாத மனுஷனை ஏன் ஐயா இந்த இடத்துல கொண்டு விட்டீங்கன்னு யோசிக்கிறீங்களா இல்லையா? பேர் கூப்பிட்டு சொல்லணுமா வேண்டாமா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென் சொல்லு. ஆரம்பத்தில் சொன்ன, இன்னைக்கு நீ வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. கர்த்தருடைய சரித்திரத்தை மாற்ற முடியும். ஐ கேன் சேலஞ்ச் ஃபார் யூ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? காணிக்க கொடுக்கிற இடத்துல காணிக்க கொடுக்கணும், ஆராதனையோடு நிறுத்தக்கூடாது, ஜபத்தோடு நிறுத்தக்கூடாது. செய்ய வேண்டியதை முறைப்படி செய்தான் ஐயா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்.
ஆமென். காயங்களற்ற கரம் உனக்காய் காத்திருக்குது, ஆனா நீ தூரமாய் இருக்கிறாய். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பு ஆவலோடு வந்து நிற்கிறா. நீ ஆயத்தமா இருக்கிறியா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண முடியுமா? எஸ், என்னுடைய கதவாய இருதயத்தை திறந்து கொடுக்க முடியும். நான் பரிசுத்தம் பழுது பார்க்க முடியும், பரிசுத்தம் பண்ண முடியும், ஆராதிக்க முடியும், ஜெபிக்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த கையின் பிரயாசத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒரு பகுதி ஆண்டவருக்காய் வசனத்தின்படி. எதன்படி சொல்லுங்கய்யா? வசனத்தின்படி நான் கொடுப்பேன் என்று வரும்போது, கர்த்தரே உன்னோடு கூட இருக்கும்போது, இந்த உலகம் உன்னை என்ன செய்யும் ஐயா? இந்த உலகம் உன்னை மேற்கொள்ளாதபடி என் ஆண்டவரே உன்னோடு கூட இருப்பார் ஐயா. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கும் உன் இடத்துல நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏசப்பா உன்னோடு கூட இருக்கிறாரு. ஏசப்பா உன்னோடு கூட இருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு உனக்கு முன்பாக எழுந்திருக்க முடியாது. ஏன் தெரியுமா? எழுந்திருக்கிறவனுடைய கண்ணை குருடாக்கி மாத்திட்டு அதே வழியை உனக்கு விசாலமாக்கி தருவார் ஐயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணுமா? காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் தேவனுடைய ஆலயத்துல கொண்டு கொடுக்கணும். கடைசி வசனத்தை வாசித்து படிப்போம். 32ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசித்து, 32ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். வாசிங்க. அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும், அவனோடு கூட இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாமலும். ஹலோ, நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாமலும். நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாமலும். சபையே நீ என்ன செய்யாத? பயப்படாமலும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் கூட இருக்கிறவங்க பல ஆயிரங்கள், ஆனா என்னோடு இருக்கிறவர் ஒருவர். அவர் உலகத்தை ஜெயித்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஐயா. அவர் மட்டும் இருந்தா போதும் ஐயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார் ஐயா. இன்னைக்கு இவர் உன்னோடு கூட இருக்கிறார் ஐயா. அவன் செய்ததெல்லாம் வாய்ச்சதுன்னு சொன்ன, இன்னைக்கு நீ செய்யறதெல்லாம் வாய்க்க போது. ஆமென் சொல்லு. இன்னைக்கு நீ செய்யறதெல்லாம் வாய்க்க போது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? எத்தனை பேர் நம்ப முடியும்? எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? கண்களை மூடுவோம், ஜெபத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். கடைசியில ஒரு ஜெபம், சின்ன குட்டி ஜெபம். கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன ஒப்பு கொடுங்கப்பா. எஸ், எனக்காக பேசப்பட்ட வசனம் ஆண்டவரே, என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீர் ஐயா. ஷிபு காலா ராபா ஷுதினிம் பராதல பவுடரா. இடிந்து கிடக்கிற மதில்களை அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கட்ட வந்திருக்கிறார் ஐயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகருடைய மதில்கள் இடிந்து கிடக்கிறது, தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் அந்த மதிலை கட்டி ஆலயத்தை கட்ட வைத்து உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கி உனக்குள்ளே அவர் வாசம் பண்ண வர விரும்புகிறார் ஐயா. அவர் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார் ஐயா. இந்த வசனத்துக்கு முன்னாடி ஒப்பு கொடுப்பா என்றா பரலோக தேவனுடைய கரம் உன் மீது அமருகிறது ஐயா. இயேசப்பா, ஜனங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அளவில்லாத கிருபையும் வல்லமை இறங்குவதாக. இன்று முதல் இவர்களை ஆசீர்வாத பாதையில நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென்.